ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நான் ஒரு 6 முந்திரி எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி லைட்டாக பொன்னிறமாக வரட்டும். முந்திரி லைட்டாக பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நான் திராட்சை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா உப்பி வரட்டும். திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வைக்க தேவையில்ல. இது கூடவே நம்ம ரவை ஆட் பண்ணிக்கலாம். இது நான் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்பவும் கிளறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. ரவையோட கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரவை லட்டு அது கலர் மாறிச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும். அதனால் கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நான் 4 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது போடணுன்னு அவசியம் இல்லை. 4 கப்பு ரவைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு. சர்க்கரையை பவுடர் பண்ணியாச்சு. இது கூடயே சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வில் இருக்கும் போதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரையை இது கூடயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரவையில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பால், காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். நல்லா இது மாதிரி பண்ணாலே டக்குன்னு லட்டு சரியாயிடும், கரெக்டாக வந்துடும். இது மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க. லட்டு கரெக்டாக வந்துடும். நம்ம பால் ஊற்றிக்கிறதுனால டக்குன்னு கரெக்டாக வந்துடும். பாருங்கள், லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லா மாவுலேயும் லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.